வணக்கம் நண்பர்களே. ஸோ நாம் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு என்னுடைய தோட்டத்து பயிர் செடிகளை பற்றி தான் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய இந்த தோட்டத்தில் நான் வச்சுருக்க வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரியான நிறைய காய்கறி செடிகள், அப்புறம் கொடி வகைகள், செடி வகைகள், அப்புறம் வேறு என்னென்ன வகையான மரங்கள்லாம் நான் இந்த என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கேன். அதை எப்படி நான் பராமரிக்கிறேன், அதுக்கு தேவையான விஷயங்களை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நான் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் முதல்ல என்னுடைய தோட்டத்தை உங்களுக்கு நான் சுற்றி காட்டிடுறேன். என்னென்ன நான் செடி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த இடத்துல காட்டிடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீரை செடி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டு கீரை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீட்டு மனை தான் ஏற்கனவே இருந்திருக்கு. இது வாங்கி நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளாக இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பதப்படுத்தி அதாவது பயிர் வைக்கிறதுக்கு தேவையான மாதிரியான விஷயங்கள்லாம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இந்த இடத்துல தேவையான பொருட்கள்லாம் இப்போ நான் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டு கீரை. இது வச்சு இப்போ கிட்டத்தட்ட இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 அறுவடை எடுத்துட்டேன். அதாவது ஒரு 3 கட்டுக்கிட்ட இதிலேருந்து நான் 3-4 கட்டுக்கிட்ட இதிலேருந்து நான் கீரை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ நல்லாவே தெரியும் பாருங்கள், எல்லாமே சிவப்பு தண்டு கீரை. இங்கே இருக்கிறது இதில் எந்த ஒரு ரசாயன பொருட்களோ இல்லை மருந்து பொருட்களோ நான் எதுவுமே பயன்படுத்தலை. அப்படியே நிலத்தை மண்ணை கொஞ்சம் கொத்தி பதப்படுத்தி கொஞ்சம், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த தரை, அதெல்லாம் மம்மட்டியால் கொத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் சாஃப்டாக்கி அதில் அப்படி டைரெக்டாக விதையை தூவி வளர்ந்தது தாங்க இது. நான் இதுக்கு எந்த ஒரு உரமும் அடி உரம் கூட நான் எதுவுமே இதுக்கு போடலை. இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை. ஸோ எல்லாமே நல்லாவே வளர்ந்து வந்தது. இதுலேயும் அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்டுக்கு மேலே நான் இதில் எடுத்துட்டேன். இன்னும் இதில் இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 கட்டுக்கு மேலே வரும். ஸோ எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இடத்துல கீரை. ஸோ நமக்கு இருக்க வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இது தாங்க, இந்த அடிக்கிற கை பம்பு தான். இதில் தான் நான் இந்த இடத்துக்கு தேவையான எல்லா தண்ணியும் நான் இதிலேருந்து தான் அடித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் டியூவல் பர்பஸ் நமக்கு ஒன்று நமக்கு தேவையான நீர் ஆதாரமும் இதில் கிடைச்சிடும், தினமும் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். அதனாலேயே நான் இதை நான் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது இந்த இடத்துல கொஞ்சம் மறுபடியும் கீரை தான் அந்த இடத்துல விதைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ அது முடிய போகுது இல்லைங்களா, அதுக்குள்ளே நான் இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இது கொஞ்சம் வந்துடும் அப்படின்றதுனால இது அடுத்தபடியாக இப்போ இந்த இடத்துல விதைச்சி வச்சுருக்கேன். இப்போ விதைச்சி ஒரு 4-5 நாள் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைப்பு வருது. இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய் செடிங்க, புல்லட் ரகம்னு சொல்லுவாங்க. இது நான் செடி வாங்கியாந்து இந்த இடத்துல வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 80 கன்றுக்கிட்ட நான் அந்த இடத்துல வச்சேன். கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களது. அதிலிருந்து மட்டை விழுந்து ஒரு சில இதெல்லாம் கன்று ஒடிஞ்சி சின்னதுலேயே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் மீதி இருக்க செடிகள் மட்டும் இப்போ இந்த இடத்துல அங்கே வச்சு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ பூ வர சமயம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் காய் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா பூவே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இதில் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே மிளகாய் செடிங்க. இது எல்லாமே பாத்தி எல்லாமே நானே ரெடி பண்ணுதுங்க. இதில் ஆள் செலவு எதுவுமே இல்லை, எல்லாமே நானே இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் கொத்தவரங்காயும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வளர்ந்து வருது. இது எல்லாமே விதையால் தான் நான் ஊனி விட்டேன். விதை வாங்கியாந்து இதை நான் ஊனி விட்டேன். எல்லாமே பொழைச்சிக்கிச்சு. ஒரு சில இடம் மட்டும் முளையலை. இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கன்று நல்லா வளர்ந்து வந்த கன்று இப்போ அப்படியே கொஞ்சம் வாடி போய் தவுண்டு போயிடுச்சு. ஸோ நிறைய கண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுடுச்சு. அது நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மற்றபடி கொத்தவரங்காய் எல்லாமே ரொம்ப
நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. தெரியுதுங்களா? ரொம்ப பச்சை பசேல்னு. இன்னும் எதுவும் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை. இன்னும் நான் இதுக்கு எதுவுமே பூச்சி மருந்து கூட எதுவுமே நான் வந்து இதுக்கு அடிக்கலை. இப்போ தான் வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த இலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எறும்புகள் வந்து தின்ன ஆரம்பிக்குது. அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா, வேப்ப எண்ணெயை மட்டும் நான் வந்து இப்போ கரைச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எந்த ஒரு மருந்து பொருட்களும் நான் வந்து இதுக்கு பயன்படுத்தலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கால் வந்து வெண்டையும் 3 கால் வந்து கொத்தவரங்காவும் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தக்காளி செடி இப்போ இந்த இடத்துல விதை வெட்டு வச்சுருக்கேன். இதுவும் வளர்ந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், மாற்றி வேறு இடத்துக்கு இதை நட ஆரம்பிக்கணும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பசங்க வச்சுருக்காங்க. என்னுடைய மனைவியும் என்னுடைய பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 ரோஜா கன்று வாங்கியாந்து இங்கே வச்சாங்க. ஸோ இதுவும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி இந்த இடத்துல கனகாம்பர செடி வந்து போட்டிருக்கேன். இன்னும் மீதி இடங்களில் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே ஒரு மல்லி செடி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்து இங்கே இந்த இடத்த பதப்படுத்தும் போது அதை சரிப்படுத்தும் பொழுது அதில் கிடைச்ச அந்த கல்லுங்க, ஏகப்பட்ட கல். ஏன்னா இது வந்து ஏற்கனவே வீடு இருந்த இடம். அதனால் தோண்ட அந்த மம்மட்டியில் கொத்தும்போதே ஏகப்பட்ட கல் கிடைச்சிது. அது எல்லாத்தையும் கொட்டி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தேக்கங்கன்று. இது வந்து நான் வாங்கின புதுசில் ஒரு 10 கன்றுக்கிட்ட வச்சேன். அதில் தப்பிச்சு ஒரு கன்று தான் அங்கே இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு மாங்கன்று இதுவாக முளைஞ்சி வந்தது. நான் எதுவும் வைக்கல. இது என்ன ரகனே தெரியல. நல்லா முளைஞ்சி வந்தது, அப்படியே விட்டாச்சு. இந்த இடத்துல முருங்கைக்கன்று. இது வந்து கிளையாக வெட்டி எடுத்து வச்சேன். இது ஓரளவுக்கு துளுத்து வந்தது. பட் இருந்தாலும் இதில் இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த இலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பூச்சி வந்து தாக்கிக்கிட்டு இருக்குது. அதனால் நிறைய இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கும் நான் வந்து வேப்ப எண்ணெய் தான் நான் அது வரைக்கும் பயன்படுத்துகிறேன். இன்னும் வேறு எதுவும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் அதுக்கு பண்ணலை. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்கன்று. இதுவும் தானாக முளைஞ்சி வந்தது தான். அதற்கடுத்து விதை வச்ச நிறைய முருங்கைக்கன்று இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்ல பசுமையாக வளர்ந்து வந்ததுங்க. அதே மாதிரி தான் ஏதோ பூச்சி தாக்குதல் பட்டு இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிருக்கு. இலை எல்லாமே கொட்டிக்கிச்சு. இதற்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடிகள் வகை வந்து போட்டு இந்த பந்தல் வந்து நான் இப்போ அமைச்சிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இது எப்படி பண்ணது, இதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றதுலாம் ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம் இதெல்லாம் அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதற்கடுத்து ஒன்றுத்துக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதான் தனித்தனி வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து 3 வகையான கொடிகள் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பாவற்காய், இன்னொன்று வந்து பீர்க்கங்காய், இன்னொன்று வந்து புடலங்காய். இதில் வந்து பாவக்காய் தெரியுது நல்லா. இதில் எது புடலங்காய் எது பீர்க்கங்காய்ன்றது தெரியல. ஒவ்வொன்றுத்துலேயும் 5 விதை போட்டேன். இந்த இடத்துல தான் ஒரு 5 கொடி வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு செடி தான் முளைஞ்சி வந்திருக்கு. அதில் 2 வந்து முளைஞ்சி வந்திருக்கு. அதற்கடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிவப்பு சோளம் கொஞ்சம் விதை வாங்கிட்டு வந்தேன். நெய்வேலி புத்தக கண்காட்சிக்கு போகும்பொழுது அந்த இடத்துல சிவப்பு சோளம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பாக்கெட் 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அதில் போட்டது எல்லாமே முளைஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல மட்டும் அது வந்து விதை துளுத்து வரலை. மற்றபடி ஒரு 2, 4, 8, 10, 12, 16 கன்றுக்கிட்ட இப்போ நமக்கு இங்கே துளுத்து வந்திருக்கு. இதுவும் இங்கே வச்சுருக்கேன். இப்போ 2 இடத்துல பார்த்திங்கன்னா கன்று வாங்கியாந்து நட்டாங்க. கத்திரி கன்றும் தக்காளி கன்றும். பட் அது வந்து ஏன்னா உங்கள் புத்துப்பட்டு ஐயனாரப்பன் கோவிலுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்தது கண்ணாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது வாங்கியாந்து மறாவது நாள் தான் வந்து நட நமக்கு முடிஞ்சுது. அதனால் ஒரு சில கன்று நல்லா வாடி போச்சு. சரி, இருந்தாலும் தக்காளி கண்ணில் ஒரு சிலது இன்னும் பச்சை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. எப்படின்னு தெரியல. மீதி கண்ணெலாம் அங்கே இந்த சைடில் இருக்கிறதுலாம் வாடி போச்சு. அதே மாதிரி கத்திரிக்காய் கன்றும் ஓரளவுக்கு அங்கே பச்சை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அதுக்கப்புறம் துளுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கும். ஸோ இது தாங்க நம்மளுடைய தோட்டம். இன்னும் அந்த பக்கம்லாம் வந்து நிறைய இடம் இருக்குது. இன்னும் அதெல்லாம் வந்து சீர்படுத்தி இன்னும் நிறைய கண் வைக்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னும் மேற்கொண்டு என்னென்ன செடிகள் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோவில். ஸோ இது தாங்க என்னுடைய தோட்டம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாமளே அறுவடை பண்ணிக்கலாம், பயிர் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கழுவி நான் வாங்கியாந்து அந்த பந்தல் போடுறதுக்கு தேவையான கழுவி வாங்கியாந்தது. இது எல்லாத்தையும் தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம
இப்போ இந்த தோட்டம், இந்த தோட்டத்தில் வைக்கிற பயிர்கள் எப்படி, இதுக்கு பராமரிப்பு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றின தொடர்ந்து வீடியோக்கள் நான் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் வந்து தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் வரப்போகிற வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய கருத்து இல்லை உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.